ஹரியோம். சிந்திக்க சில துளிகள். இன்று யட்சனுடைய கேள்விக்கு தருமன் பதில் சொன்ன அஹிம்சா, அதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அஹிம்சா என்பது மொழியால், உடலால், செயலால், மனதால் அடுத்தவரை அல்லது பிற உயிர்களை துன்புறுத்தாமல் கொல்லாமல் வாழ்வது அஹிம்சை. சரி, நாம் நல்லவங்களா பிற உயிர்களை துன்புறுத்தாமல் வாழணும்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த கலியுகத்தில் அது நடக்குமா? அது முடியுமா? இப்போ விவசாயி மாடு வச்சு வளர்த்துறோம். அந்த மாட்டு கன்று போட்ட உடனே அந்த பாலை கறந்து சொசைட்டிக்கு ஊற்றுறோம். இது தப்பில்லை. ஆனால் அந்த கன்றுக்கு இல்லாமல் பாலை கறந்து ஊற்றுவது தான் கொடுமை, துன்புறுத்துவது. அந்த கன்று மேய்ஞ்சு அது தன்னுடைய உயிரை தான் காப்பாற்றி கொள்கிற அளவுக்கு ஸ்திரமாக சுயமாக மாறிவிட்டால் நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதுபோல் இப்போது பக்கத்தில் நாம் அகிம்சையாக பக்கத்தில் எல்லாத்தோட உறவாக வாழணும்னு நினைக்கிறோம். மற்றவர்கள் அப்படி வாழ முடியுமா? எல்லோரும் வாழணுமே, நடக்குமா? எல்லோரும் அப்படி இல்லையே இன்றைக்கி இந்த உலகத்தில். சரி, நாம் அப்படி நினைக்க முயற்சி பண்ணுவோம். உதாரணத்துக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பக்கத்தோட அத்தை செம்பிளி ஆடு வளர்த்தி குட்டி மேய்ப்பாங்க. ஆடு தனியாக காட்டில் மேய்ப்பாங்க, குட்டியை பிரித்து தனியாக அந்த வெள்ளாமை காட்டில் மேய்ப்பாங்க குட்டியை. அவங்க காட்டுக்கு நம்ம காட்டுக்கு வேலி கிடையாது, குறுக்க. அதனால் இந்த குட்டி தினசரி நம்ம காட்டில் இருக்கிற வெள்ளாமையை சாப்பிடும். கடலக்காட்டில் மேலே தட்டு செடி ஊனிருப்பாங்க. அந்த தட்டை பயிர் பூத்து காய்ச்சிருக்கும், நல்ல காயாக இருக்கும். இந்த குட்டி மேய்ச்சி போடும். எங்கள் அம்மா சொல்லி பார்த்தாங்க, அவங்க கேட்கலாம். இதே தினசரி அலும்பு. நானும் போய் இனிமேல் இந்த மாதிரி விடாதீங்க, இன்னி வந்ததுன்னா நடக்கிறது வேறேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனாலும் மறுபடியும் அடுத்த நாள் மேய்ஞ்சிது. நான் என்ன பண்ணுறது? இதுக்கு என்ன முடிவு பண்ணுறது? அந்த வாயிலா ஜீவனை அடித்து என்ன பிரயோசனம்? இதுக்காக அவையில் போய் அடித்து வெட்டி சண்டை கட்டி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு முடிவு பண்ணேன். நான் ஒரு பாய்ச்ச மாடு ஒன்று, என்னை தவிர யாரும் பிடிக்க முடியாது, முட்டிடும். அந்த மாட்டை வளர்த்தேன். கொண்டு அந்த காட்டுக்குள்ளே, அவங்க வெள்ளாமை காட்டுக்குள்ளே முளையை அடித்து குச்சியை அடித்து கட்டிட்டு வந்துட்டேன். யாரும் பிடிக்க முடியாது. வெள்ளாமை கள்ளச்செடியை வேறாக பிடுங்குது. எல்லாம் ஓடி பதறாங்க. நான் பக்கத்தில் புக் எடுத்து உட்காந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். மாட்டை கல்லில் ஓட்டு பார்த்தாங்க. இது சீத்திக்கிட்டு போகிறத, அப்படியே கொம்பை தீட்டிட்டு போகிறத பார்த்துட்டு பயந்து ஓடிட்டாங்க. அப்புறம் திட்டுனாங்க, நொறுங்க பேசினாங்க. நான் ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. அப்புறம் என் கெஞ்சினாங்க, கையெடுத்து கும்பிட்டாங்க. வெள்ளாம் காட்டில் மேய்து புடி, இனிமேல் நான் ஆட்டுக்குட்டி வராது, வந்ததுன்னா சொல்லு, நீ என்னை செருப்பில் அடி, வேண்டாம் புடின்னு கெஞ்சினாங்க. இதெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கே. இது தப்பு தான், அலும்பு தான், ஆனால் செய்ய வேண்டியதாக இருக்கே. என்ன செய்கிறது? இது கலியுகம். இப்போ நம்ம கடவுள் கூட, எல்லா கடவுள் கையிலையும் ஆயுதம் இருக்குது. நம்ம மனசு அமைதிக்காக, மன நிம்மதிக்காக கோயிலுக்கு போகிறோம். ஆனால் அங்கே கடவுள் ஆயுதத்தோடு நிற்கிறார். எதுக்காக? ராமர் கோதண்டத்தோடு நிற்கிறார், முருகர் வேலோடு நிற்கிறார், கண்ணன் சக்கரத்தோடு நிற்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், நல்லவர்களை காக்கவும் தீயவர்களை அழிக்குவதும் தான் கடவுள் ஆயுதம் எடுத்திருக்கார். தீயவன் செய்கிற கொடுமையை பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட பாவம்னு சொல்கிறார் கண்ணன் பகவத்கீதையில். அதனால் எது நல்லதோ நாம் கடைப்பிடிக்கலாம். நாம் முடியலன்னு என்ன செய்கிறது? மற்றவனோட போராடித்தான் ஆகணும். நாம் ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம், நாம் நேரு போகிறோம், சரியாக போகிறோம். எதுக்கு வர்ற உண்டு மேலே விட்டால் என்ன பண்ணுறது? 2 பேரும் தான் உழுகணும், 2 பேர்த்துக்கு அடி, 2 பேர்த்துக்கு தான் கெட்ட பேர், 2 பேர்த்துக்கு தான் செலவு, 2 பேர்த்துக்கு தான் துன்பம். என்ன பண்ணுறது? இந்த கலியுகத்தில் வாழ்ந்தாகணுமே. நம்ம நாட்டிலிருந்து பிரிஞ்சாங்க பாகிஸ்தான். நம்ம நாட்டினுடைய ஒரு பகுதியை பிரித்து வேறு நாடு பேர் வச்சாங்க பாகிஸ்தான். இன்றைக்கி அது பரம எதிரியாக இருக்காங்க நம்மளுக்கு. அதே போல் பங்களாதேஷ் பாருங்களேன். நம்ம நாட்டிலேருந்து நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடியே பிரிஞ்சாங்க ஸ்ரீலங்கா, நேபாள், பூட்டான்.
மாலத்தீவு, ஆப்கானிஸ்தான் இதெல்லாம் நம்மளுடைய சுதந்திரத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் பிடிச்சு கொடுத்தான். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், எல்லாம் இந்த பக்கத்தில் இருக்கிற நம்ம நாட்டிலிருந்து பிரிஞ்சவங்க அத்தனை பேர் நமக்கு எதிரியாக இருக்காங்க. நாம் நல்லது தான் செஞ்சிட்ருக்கோம். சோத்துக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க இலங்கையில். நாம் பல கோடி செலவண்டி கொண்டு போய் ஃப்ரீயாக கொடுத்தோம். ஆனாலும் நமக்கு எதிராக தான் இருக்கான். என்ன பண்ணுறது? அதுக்காக நாம் அகிம்சைன்னு சொல்லிட்டு நம்ம இராணுவம் இல்லாமையோ நாம் ஆயுதங்கள் இல்லாமல் இருக்க முடியாதே. அவங்கள இந்த உதாரணத்துக்கு சீனா நம்ம அழிக்கணும்னு நினைக்கிறான், அமெரிக்கா நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறான். இவங்களுக்கு மத்தியிலே நம்ம நாட்டை உயர்த்தணும் அப்படின்னா நாம் ஆயுதத்தோடு தானே இருந்தாகணும். நம்மளும் இராணுவத்தை பலப்படுத்தி ஆகணும், அணு ஆயுதம் வச்சுக்கிட்டாகணும், வேறு வழி. அதனால் தர்மப்படி வாழணும். தர்மத்தை காக்க நாம் ஆயுதம் எடுத்தாலோ அகிம்சையை மீறினாலோ அது தப்பு கிடையாது, அதுவும் அகிம்சையே. ஒருத்தன் தவறு செய்கிறான்னா ஒரு தடவை 2 தடவை விடலாம், 3வது தடவை கேட்கலைன்னா அப்புறம் அடிக்கலாம். சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், அனாவசியமாக உன் கன்னத்தில் ஒருத்தன் அறைந்தால் திருப்பி 2 கன்னத்திலே அறையுங்கிறார். இதுதான் அகிம்சை. அகிம்சை என்பது கையை கட்டி கொண்டு ஆயுதம் இல்லாமல் ஒருத்தன் அடித்தான் வாங்கிட்டு கண்ணீர் விட்டுட்டு வருவது அகிம்சை அல்ல. தவறு செய்பவனை திருத்தவும் தவறு செய்பவனை தடுக்கவும்